அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஈரோட்டுல தாவேக தலைவர் விஜய் பேசியிருந்தது. தொடர்ந்து அதுல நமக்கு விவாதிக்கிறதுக்கான பல கோணங்கள் இருக்கு. அதுல அவர் பேசும்போது இன்னும் பல தலைவர்கள் நம்ம கட்சியில வந்து இணைவாங்க, யார் எங்கிருந்து வந்தாலும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படின்னு பேசியிருந்தார். அதிமுகவினுடைய முகமாக இருந்த திரு செங்கோட்டையன் இப்ப தாவேக்கல முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் வந்தது பலம், அதனைத் தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் வருவார்கள் அப்படின்னு விஜய் பேசியிருந்தார். இதுதான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசுனுடைய பேசு பொருள். இதனை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். மேலும் பல தலைவர்கள் தாவேக்காவுக்கு வருவார்கள். விஜய் யாரையெல்லாம் குறிவைத்து பேசுகிறார் விஜய் அப்படின்ற தலைப்புல விவாதிக்க போறோம். விருந்தினர்கள் என்னோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் திரு தா பிரகாஷ், பத்திரிகையாளர் திரு அரவிந்தன், எழுத்தாளர் திரு ஜே ராம்கே அவர்கள் 3 பேரும் அரங்கத்தில் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக திரு புகழேந்தியும் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். திரு பிரகாஷ், எந்தெந்த கட்சி இல்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு? இந்த பால் பொதுவா போடப்பட்டது தானா இல்ல குறிப்பிட்டு அதிமுகவுக்கு அப்படின்னு போடப்பட்ட பாலா? ரொம்ப நாள் ஆச்சு மேடம். அவர் கூட்டணி கட்சிகள்லாம் வரும் எங்கள் கூட, நாங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டணி அமைப்போம். குறிப்பாக வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து வரும், காங்கிரஸ் கட்சி எங்களோட வரும். திமுகவில் வந்து திமுக கூட்டணி கட்சிகளில் திமுகவை தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் எங்களோட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதிமுக கூட்டணி வரும்ன்றது இன்னொரு விஷயம். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இவர் போவார்ன்றது இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, நாங்கள் பெரிய கூட்டணி அமைப்பு இல்ல, அதுல மேலும் பல தலைவர்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அந்தந்த பர்சனாலிட்டிஸ், அந்தந்த ஆட்கள், இந்தந்த பெயர்களோட அவரு குறிப்பிடுறாரு அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க கூடியது. இப்போ இந்த கட்சியில இவங்க எல்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்க, இல்ல இந்த கட்சியில இருந்து இவங்க எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்படி யாரை குறி வச்சு சொல்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஏற்கனவே மருது அழகராஜ் வந்து அங்க போறதா இருந்தாரு, அவரு போல. அது மாதிரி பலர் வந்து அங்கே போகிறதா இருந்தாங்க. காளியம்மாள் சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் போகிறதா சொன்னாங்க. அவங்களும் அங்கே போகல. நிறைய பேர் வந்து போகிறதா சொல்கிறாங்க. அவர் வந்து கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்கிறதும், நான் ஒரு மெகா கூட்டணி ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்கிறதும், என் கட்சிக்கு நிறைய பேர் வருவாங்கன்றதில் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் நடந்தது வந்து அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் தான் வந்து அவருக்குள்ளே வந்தார். அது ஒரே ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸா இல்லை அது ஒரு பெரிய பலமா? அது ஒன்று, அவ்வளோதான். கே.ஏ. செங்கோட்டையன் தான் அதிமுகன்னு எங்கேயுமே இல்லை. அதிமுகவின் முகமாக இருந்தது யார்? ஜெயலலிதா. அதிமுகவின் முகமாக இருந்தது யார்? எம்ஜிஆர். அதிமுகவின் முகமாக கே.ஏ. செங்கோட்டையன் மட்டும்தானா இருந்தார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே போனார். ஸோ அது ஒன்று தான் நடந்தது. திரு கே.ஏ. செங்கோட்டையன் இவ்வளவு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், நம்ம அவரை அப்படி குறை மதிப்பீடு செஞ்சிட முடியுமா? ஏன்னா திரும்ப ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, அவங்களோட டென்யூர்ல இவர் இருந்திருக்கிறாரு. அதே போல கொங்கு மண்டலத்துல அவருடைய ஹேண்ட், அவருக்கான வாய்ஸ் அப்படின்றது ரொம்ப பெருசு. செங்கோல் கொடுக்கிறாரு விஜய்க்கு. திரு எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை கூட பயணம் செஞ்சு அவங்களுக்கெல்லாம் செங்கோல் கொடுத்தவர் இன்றைக்கு அவங்களுடைய அடுத்த வாரிசு தான் விஜய் அப்படின்றது மாதிரி ஒரு அது பெரிய குறியீடு இல்லையா? செங்கோட்டையன் செங்கோல் கொடுக்கறதெல்லாம் பெரிய குறியீடு இல்ல? செங்கோட்டையன் செங்கோல் கொடுத்துட்டா ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னா யாருக்கு வேணா எல்லா கட்சியும் அவரை பர்செப்ஷன் தானே சார், பர்செப்ஷன் செட்டிங் இருக்குல்ல. பர்செப்ஷன் செட்டிங்ல கூட பர்செப்ஷன் செட்டிங்ல கூட செங்கோல் கொடுக்கறதுன்றது தமிழகத்தில் இது வெள்ளி சிம்மாசனத்தில் வந்து ஸ்டாலினை வந்து அமர வச்சாங்க. அப்போ அவர் அடுத்த ஆட்சிக்கு வந்துடுவாரா சிம்மாசனத்தில்? பர்செப்ஷன் தானே அதுவும். அது மாதிரி இது வந்து அரசியல் கட்சிகளில் சகஜம். இவங்க ரொம்ப நாளாக படம் வருது எப்படி வந்து கரூரில் சொன்னாங்க இல்லையா, இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு 4 மணி நேரம் அவர் வந்து பேசுவார்னு அறிவிப்புகள் வந்தது. அந்த மாதிரி கடைசியில் அறிவிப்புகள் மரண அறிவிப்பாக தான் போச்சு. அந்த மாதிரி இவங்க ரொம்ப நாளாக வந்து அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு லேட்டஸ்ட்டாக அவங்க சொன்னது வந்து பேசப்பட்டது. ராஜவர்மன் ஒருத்தர், ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, அவர் வருவார்னாங்க. கே.வி. ராமலிங்கம் ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் வருவார்னாங்க. செங்கோட்டையனோட சேருவார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊடகவியலாளர்
வருவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாம் தமிழர் அந்த காளியம்மாள் அவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை வலியுறுத்தக்கூடிய ஆட்களில் ஒரு டீம் வந்து செங்கோட்டையன் வந்து ரீசெண்டாக வந்து கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்றது அங்கே எதிர்பார்க்கப்படுது. பாக்கியா அவர் சொல்கிறது வந்து பரசு. உண்மையிலேயேம்மா விஜய் இன்னும் புகழேந்தி வரல, வந்தா நம்ம அதையும் கேட்டுருங்க. புகழேந்தியை கூட சொல்கிறாங்க போகிறதா, அது நான் இல்லைன்னு சொல்ல. அதாவதுமா இவர் வந்ததுலேருந்து இவர் 40% வாங்குவார், 80% வாங்குவார், 300% வாங்குவார், அது வாங்குவார் இது வாங்குவார்ன்ற அந்த பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, ஓட்டு இவ்வளோ வாங்குவார், இங்கே வாங்குவார், விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை எடுப்பார், பாமக ஓட்டை எடுப்பார், அதிமுக ஓட்டை எடுப்பார், இவர் வந்து எம்ஜிஆரை நீங்கள் உரிமை கொள்ளக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு தன்னோட பேச்சில் கொண்டு வராரு. இவர் வந்து திமுகவுக்கு எதிராக நிற்கிற வாக்குகளை வந்து இவர் பிரிக்கிறாரு, திமுக வெற்றி பெறுவதற்கு இவர் உதவி செய்கிறார். இது மாதிரி நிறைய பர்செப்ஷன்ஸ் வந்து இவரை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் தாவேக்காவை பற்றி கவலைப்படலையே, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கிறீங்கன்னு அவரே வேற கேட்டுப்பார். இந்த மாதிரி குழப்பத்தோட உச்சகட்டம் தான் நிறைய பர்செப்ஷன். நல்லா ஊதுனா ஒரு மிகப்பெரிய கேஸ் பலூன், இதில் ஒரு குண்டூசி வச்சா போதும் அப்படின்ற லெவல் தான் இவருடைய. அப்படியே முக்கிய தலைவர்கள்லாம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? முக்கிய தலைவர்கள் இவங்க சொல்றாங்களே தவிர ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் போல, ஏன் சேரல? இல்ல அதுக்கு ஒரு வியூகம் இருக்குல்ல திரு பிரகாஷ். இப்போ ஜனவரியில நம்ம அதை பாத்துக்கலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்களே அவர் திமுக போவாரு, இல்லைன்னா ஒருங்கிணைப்பு போவார், இப்படி எல்லாம் பேசப்பட்டது. சடன்லி ஒரு நாள் ஈவினிங் அவர் போய் விஜய் அவர்களை பாக்குறாரு, அடுத்த நாள் ஜாயின். அதுவே ஒரு பெரிய ஷாக்கிங். அந்த மாதிரி நடக்காதா? அதிமுகவுடைய பஞ்சாயத்து எல்லாமே வந்து பாஜகல தான் நடக்குது. அது ஓபிஎஸ் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அவர் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, இப்போ கூட வேலுமணி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி he is been rejected by பிஜேபி. அதிமுகவுக்கு எதிராக அவர் பண்றாரு, ரிஜெக்ட் பண்ண அப்புறம் தான் அவர் போய் வேற ஆப்ஷன் இல்லாம தாவேக்கால சேர்ந்தார். திரு அரவிந்தன், இப்போ அதிமுகல இருந்து திரு செங்கோட்டையன் போயிருக்கிறார், இன்னும் பல தலைவர்கள் வருவாரு அப்படின்னு விஜயும் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி திரு செங்கோட்டையனும் சொன்னாரு, எனக்கு தெரியும் யாரெல்லாம் அதிருப்தியில இருக்காங்கன்னு, அவங்க எல்லாமும் வருவாங்க கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிமுக மட்டும்தானா இல்ல வேற கட்சிகள்ல இருந்து அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? என்ன வியூகம் நினைக்கிறீங்க? என்ன கணக்கு? இந்த கணக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். பிரகாஷ் பேசும்போது இது ஊதி பெருக்கப்பட்ட ஒரு பலூன், அது ஒரு சின்ன இது வச்சா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அது வந்து அவர் தாவேக்காவுடைய இன்றைய நிலையையும் அது வளர்ச்சியும் அதனோட வளர்ச்சிக்கான சாத்தியத்தையும் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். யதார்த்தத்தை மீறி குறைச்சி மதிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தாவேக்கா வந்து அது வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது. அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு மையமான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அது எந்த சொல்லலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் தாவேக்காவோட கொள்கை அது இது அதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான இடம் இது இல்லை. அதுக்கான இப்போ தேர்தலில் அவங்களுக்கு என்ன மதிப்பு, இதான் நம்ம பேசுகிறோம். சரி, வளர்ந்துட்டே வருது அந்த கட்சின்றீங்க, யாரெல்லாம் வருவாங்கன்னு கேக்குறேன் நான். அந்த வளர்ச்சி சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, அவரை எதிர்க்கிறவங்களுடைய பதற்றம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த வளர்ச்சியினுடைய வலிமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வளர்ந்து வர்ற கட்சி அப்படின்னு நான் ஒரு இதை வைக்கிறேன் இல்லையா, அது அவருக்கு மறுப்பா மட்டும் நான் சொல்ல, அடுத்த கேள்விக்கான ஒரு அடிப்படையும் அதை நான் வைக்கிறேன். சரி சரி, ஒன்று வளருது அப்படின்னா அதை நோக்கி பல பேர் போவாங்க. செங்கோட்டையன் வந்து அதனுடைய ஒரு முதல் அறிகுறி. இப்போ செங்கோட்டையன் வராரு. இப்போ செங்கோட்டையன் வந்து வயசு 77. அவர் கிட்டத்தட்ட 77லேருந்து அவர் வந்து அரசியலில் இருக்கார். 77வது ஆண்டுலேருந்து 1977லேருந்து அவர் இந்த 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் வந்து அரசியலில் இருக்கார் அவர் இல்லையா. இந்த 50 ஆண்டுகளில் அவர் இப்போ வந்து அதிமுகலேருந்து இங்கே வந்திருக்காரு. அதிமுகவில் அவருடைய இடம் வந்து என்னன்றது தெரியாது நேற்று வரைக்கும். இன்னைக்கு இங்கே வந்த உடனே அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் பதவியும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் செங்கோட்டையன் இந்த அளவுக்கு ஒரு இதனோட மையமாக ஒரு விவாதத்தோட மையமாக ஆனதோ பேசு பொருள் ஆனதோ எப்போ நடந்தது? அவர் தாவேக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட முக்கியத்துவம் கூடுது, அவரோட ரோல் கூடுது, அவரோட அனுபவம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. தாவேக்காவுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, அந்த தலைவருக்கு ஒரு மாஸ் அப்பீல் இருக்குது. மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப வந்து ஒரு இதோட பேஷனோட அவருடைய ரசிகர்கள் அல்லது அவருடைய கட்சிக்காரங்க ஆதரவாளர்கள் இருக்காங்க. இது நமக்கு தெரியுது. நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ அது தெரியுது. அந்த பேஷன் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேருடைய பேச்சில் அது தெரியுது. இந்த சமயத்தில் அவருக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த அப்பீலை வாக்குகளாக மாற்றுறதுக்கான அந்த சேனலைசிங் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு
டூல்ஸ் இருக்கு இல்லையா, அது அவருக்கு தேவை. அதை வந்து செங்கோட்டையன் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும் அந்த கட்டமைப்பும் தேவை. செங்கோட்டையன் மாதிரி கள அனுபவம் உள்ள பழுத்த அனுபவம் உள்ள கட்சி அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல, கலாசியல ஊறி போனவங்க அவருக்கு வேணும். அதனோட முதல் தொடக்கமாக தான் நான் செங்கோட்டையனை பார்க்குறேன். செங்கோட்டையன் வந்து அவர் கிடைச்சிருக்கூடிய இடத்த பார்த்த உடனே அது மற்ற பல பேருக்கு நம்ம ஏன் போகக்கூடாதுன்ற எண்ணத்தை ஏற்படுத்தலாம். நான் வந்து கேட்குறேன், ஏன் ஓபிஎஸ்க்கு தோணக்கூடாது? ஓபிஎஸ் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காரு? அவர் அதிமுக திரும்ப வர்றேன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ விருப்பம் தெரிவித்தோம். பிஜேபி மாதிரியான கட்சிகள் இது பண்ணியும் எடப்பாடி வந்து பிரிஞ்சு போனவங்களை சேர்க்க முடியாதுன்றது தெளிவாக இருக்காரு. இப்போ டிடிவி தினகரனோட நிலைமை என்ன இன்னைக்கு? இப்போ இவங்கெல்லாம் வந்து ஏன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி நம்ம விவாதத்தில் ஒரு நாள் ஒரு முன்னாள் எம்பி கலந்துட்டார், கேசி பழனிசாமி. அவர் மாதிரியான ஆட்கள் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் திமுக எடுத்துங்க, திமுகலேருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இப்போ நீங்கள் போன தேர்தலில் திமுக வந்து 173 தொகுதியில் போட்டிக்கிட்டாங்க, 250 தொகுதியில். அதில் கிட்டத்தட்ட 25% தொகுதிகளில் அவங்க போட்டியிடலை. அப்போது அந்த 25% தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு பவரோட அவங்களுக்கு வந்து தொடர்பு கிடையாது. அதில் சில பேர் அப்படி யோசிக்கக்கூடாதா? அதாவது வளர்ந்து வர்ற கட்சியை நோக்கி சில பேர் வருவாங்க. இது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் நான் சொல்கிறேன் நான். அப்போது நீங்கள் இன்னார் வருவார் இன்னார் வர முடியாத ஆர்வங்களுக்கு இறங்கிறதுக்கு முன்னாடி யார் வேணால் வரக்கூடும், அது ஓபிஎஸ்ஸாவோ கூட இருக்கலாம். ரொம்ப நுணுக்கமான ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நான் திரு பிரகாஷ் கேட்டு நான் திருப்பி அந்த சாத்தியக்கூறு இருக்கு இல்லையா, அந்த சாத்தியக்கூறை வந்து நம்ம மறுக்க முடியாது. நமக்கு விஜயனோட அரசியல், விஜயோட இதே நமக்கு பிடிக்குதா இல்லையான்றதை தள்ளி வச்சுட்டு பிராக்டிக்கலா அவர் இப்ப எங்க இருக்காரு, அவர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரா இல்லையா, திரு பிரகாஷ் நம்மளுக்கு அங்க இடம் கிடைக்குமா கிடைக்காதா? நான் புரிஞ்சுக்கிறேன். நான் தொடர்ந்து பேசலாம். திரு பிரகாஷ் அவர் சொல்றது ஒரு வேலிடான பாயிண்ட். இப்போ இவ்வளவு நாட்களாக செங்கோட்டையன் போன்றவர் கட்சியில இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு தாவேக்கால கொடுக்கப்பட்டிருக்கிற பொசிஷன் என்ன, அவங்களுக்கான ஒரு வெளிச்சம் அப்படின்றது என்ன, மக்கள் கிட்ட அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ திமுக மாதிரியான கட்சிகளே நீங்க வின்னிங் பார்ட்டியில, ரூலிங் பார்ட்டியில நீங்க ஒண்ணுமே இல்லாம எம்எல்ஏவா இல்லாம இருக்கிறதும், இனி அடுத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பார்ட்டியில நீங்க போறீங்க, அங்க நீங்க எம்எல்ஏ ஆகுறீங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அங்க நீங்க உங்களோட ப்ரொஜெக்ஷன் நல்லா இருக்கு, நீங்க மக்களை சென்று சேருவீங்க அப்படின்றது அது வேற இல்ல, அது நம்ம புரிஞ்சுக்கணும். சார் மேடம், செங்கோட்டையனுடைய வரலாறு தெரியாம சொல்லப்படுற கருத்து இது. செங்கோட்டையனை வந்து எம்ஜிஆர் அமைச்சராக்கல, ஆனால் ஜெயலலிதா வந்து அமைச்சராக்குனாங்க, அந்த மாவட்டத்தில் அமைச்சராக்குனாங்க, செங்கோட்டையனை லீட் பண்ணாங்க. செங்கோட்டையனுடைய திருமண விழாக்களில் வந்து ஜெயலலிதாவுடைய பேச்சு என்பது மிகப்பெரிய அங்கீகாரம், செங்கோட்டையனுக்கு கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம். செங்கோட்டையன் ஏதோ நேற்று அரசியலுக்கு வந்து நடிகர் விஜயால மட்டும் அவர் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி மேல நின்னு இல்ல அப்படி சொல்ல வரல, அப்படி மதிப்பீடு பண்ணல. அப்ப அவருக்கு வந்து 70-75 வயது தாண்டுகிறார். அவரு இப்போ கட்சியில இருந்து பதவியில இருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார். இனி அடுத்து என்ன அப்படிங்கும்போது ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி, ஒரு மாசான ஒரு அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல போறது அவருக்கு அது பாசிட்டிவ் தானே சார்? அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அப்படி பல பேருக்கு தேவை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பல்வேறு பேருக்கு தேர்வு இருக்கு மேடம். திமுகன்ற கட்சியை பத்தி சொன்னாரு. திமுகன்ற கட்சி தோல்வியின் விளிம்பில் நின்று மிக மோசமான தோல்விகளை 91 போன்ற பீரியடில் பெற்று எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து திமுகவை தோற்கடித்த பிறகும் ஆட்சியின் சுவையும் அதிகாரத்தின் சுவையும் இல்லாத போது முரசொலி என்கிற ஒரு சின்ன பத்திரிகையை வச்சு கலைஞர் வந்து அந்த கட்சியை வந்து கொள்கை விழுப்புண்ணாக கொண்டு வந்த கட்சி திமுக. திமுகவில் இருக்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் பேராவது விஜய் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்றாரு திரு அரவிந்தன். தாவேகா மாதிரி கட்சிகள் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கே, எங்களுக்கு என்னுடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்கணும், இனி அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல இன்னும் நல்லா ப்ரொஜெக்ட் ஆகணும்னா அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கு மேடம். இவரு விஜய் பண்ணியிருக்கிறது என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து தமிழக அரசியல்லையே விஜய் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம். ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணியிருக்காரு. அதுவும் கணக்கு தான், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி கணக்கு தான். அந்த கணக்கு விக்கிரவாண்டி தேர்தலுக்கு போகாத கணக்கு, நாடாளுமன்ற தேர்தலை பார்த்து புறமுதுகி தோழி ராம் கிட்ட எடுத்துக்கிட்ட சொல்லுங்க. அதான் இப்போ இந்த இது சொன்னார் இல்லையா, ஆப்ஷன்ஸை ஓபன் பண்றாரு இல்லையா, அதுதான் நான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் கணக்குன்றது, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அதிமுகல இருந்து திமுக, திமுகல இருந்து அதிமுக பல பேர் மாறி 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 வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை? அப்படியே கொள்கை குன்றுகளா எல்லாரும்?
அப்படி தான் மாறுறாங்களா? இவர் கொள்கையை விட்டார் நான் அங்கே போகிறேன், இவர் கொள்கையை விட்டார் நான் அங்கே போகிறேன், என்ன போகிறாங்க? எல்லாம் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ், எல்லாம் பவர் பாலிடிக்ஸ், எல்லாம் முக்கியத்துவம் சார்ந்த ஒரு மாற்றங்கள். இதே முக்கியத்துவத்துக்காக, இதே பவருக்காக ஏன் இங்கேருந்து அங்கேருந்து அங்கே போகக்கூடாது? ஒரு எமர்ஜிங் பார்ட்டிக்கிட்ட போகணுன்னு எல்லாம் நினைப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே இப்போ செங்கோட்டையன் இங்கே வந்த உடனே கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு இடம், முக்கியமான இடத்துக்கு அவருக்கு பொறுப்பு கிடைக்குது. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு 8 இடம் இருக்குது. சென்னையை சுற்றி உள்ள இடங்கள், மதுரையை சுற்றி உள்ள இடங்கள், கன்னியாகுமரி அந்த பகுதிகள், இந்த பக்கம் திருச்சி அதை சுற்றி உள்ள இடங்கள். இப்போது அதிமுகலேருந்தும் மற்ற கட்சிகள்லேருந்தும் முக்கியமான ஆட்கள் வந்தால் இந்த மாதிரி 8 மண்டலங்களுக்கு 8 முக்கியமான பொறுப்பாளரை வச்சு விஜயினுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு பயங்கரமா இதாகும். அது அவருக்கு தேவை இருக்கு, அங்க போனா அவங்களுக்கான இடமும் இருக்கு. இது ரெண்டு ஏன் ஜாயின் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? திரு ராம்கி, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. விஜய் அது ஒரு ஓபன் கோர்ட்டா வைக்கிறாரு. திரு பிரகாஷ் அவர்கள் சொன்னது, ஆமா அவர் விஜய் களத்துக்கு அரசியலுக்கு வந்ததுல இருந்து என்ன பண்ணாரோ இல்லையோ நல்ல காரியம் இது ஒண்ணு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு. அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதானே? இப்போ செங்கோட்டையன் அல்ல அதிமுக அதிருப்தி தலைவர்கள் மட்டும் நீங்க பார்க்க வேண்டாம். மற்ற கட்சியில ரொம்ப வருடங்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பெட்டரான பொசிஷனுக்கு போகணும், வளர்ந்து வரக்கூடிய கட்சி, நாளைக்கு இந்த கட்சிக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அதுல போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல, ஒரு தேவை இருக்கிறது. அதனால தான் விஜயை வெளிப்படையா சொல்ற, செங்கோட்டையன் போன்றவர்கள் கட்சிக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஸோ ஏன்னா செங்கோட்டையன் போன்ற ஆர்கனைசர் அவர் ஆர்கனைஸ் பண்ணி தான் ஈரோட்டில் இவ்வளோ பெரிய மாநாடு சுமூகமாக முடிஞ்சுது. ஸோ அதனால் இது போன்ற ஆர்கனைசர், இது போன்ற தலைவர்கள் ஒவ்வொரு பகுதியில் ஆர்கனைஸ் பண்ணணுங்கிற விஜய் விரும்புகிறார். ஸோ இப்போ அடுத்து 30ஆம் தேதி சேலத்தில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு, ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ சேலத்திலிருந்து எப்படி ஈரோட்டில் செங்கோட்டையன் ஆர்கனைஸ் பண்ணால் அது மாதிரி சேலத்தில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணால் அவங்களுக்கு உண்மையிலே வலுவாக இருக்கும். ஏன்னா அந்த பார்ட்டியில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆட்கள் யாரும் கிடையாது. ஸோ அதனால் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, முக்கியமாக நீங்கள் சொன்னது டீகோட் பண்ண கரெக்டு. கூட்டணி இது கிடையாது, இது கூட்டணி சேருவதுங்கிற விஷயம் கிடையாது. வருபவர்கள் தலைவர்கள் தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற விஜய். அப்படின்னா எல்லாரும் வெறுங்கையோடு, அதாவது அவங்களுடைய கூட கட்சியோ இல்லை ஒரு பெரிய அமைப்போ எடுத்து வராமல் வெறுங்கையோடு கட்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் அப்படி என்பது விஜயோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அப்படின்னு வரும்போது நீங்கள் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இதெல்லாம் அடிபட்டு போயிடுச்சு. இது மட்டும் இல்லை, ரெண்டாவது வருபவர்கள் வேறு எந்த நிலையிலும் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறார். குறிப்பாக பாஜக நிலையில் இருக்கவர்கள் அவர் விரும்ப மாட்டார். ஸோ தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இன்னும் அவங்க பாஜக என்ன சொல்லும், பாஜக என்ன சமிக்ஞை கொடுக்குங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாஜக நிலையில் இருப்பவர்களை விரும்ப மாட்டாங்க, திமுக நிலையில் இருப்பவர்களை விரும்ப மாட்டாங்க. எல்லாவற்றையும் திறந்து விட்டு நாங்கள் தனிநபராக என்னுடைய ஆதரவாளர்களோடு நாங்கள் வரோம், கட்சியில் இணைந்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிற வருபவர்களுக்கு விஜய் வரவேற்கிற இடத்துல இருக்கார். ஏன்னா மற்றபடி வேறு ஏதோ ஒரு கூட்டணியாக வரோம், எங்களுக்கு இந்த டிமாண்ட் வேணும், எங்களுக்கு துணை முதல்வர் வேணும் அப்படிலாம் டிமாண்ட் பண்ணி வந்தால் அதற்கு பனையூர் கோட்டை கதவுகள் திறப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் செங்கோட்டையனை ஓபிஎஸ் கூடயும் டிடி ஒப்பிடக்கூடாது. செங்கோட்டையனுடைய அதிகபட்ச உயரங்கிறது ஒரு எம்எல்ஏ, இந்த மினிஸ்டர்ஸ், அவ்வளோதான். பட் இவர் 3 முறை முதல்வராக இருந்தவர் ஓபிஎஸ். தினகரன் ஒரு கட்சி நடத்தியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் அதை தாண்டி கட்சியோட சேர்ந்து டிவிக்கோட கூட்டணி அமைக்க மாட்டாங்களா அவங்க? அதுதான் கூட்டணிக்கு, அதுதான் சொல்றேன். தினகரன் சொல்லுவது வெற்றி கூட்டணிங்கிறாரா, கூட்டணியாக வருவதற்கு கூட தினகரன் தயாராக இருப்பார். ஆனால் அந்த கட்சியை கொண்டாந்து இங்கே சேர்த்துருங்க. இல்ல, விஜய்க்கு அப்படிதான் டிமாண்ட் இருக்குமா என்ன? செங்கோட்டையன்றவர் அவரு அதிமுகல இருந்து அவர் விலக்கப்பட்டிருக்கிறார், அதனால தாவேக்கால ஐக்கியமாயிருக்கிறார், அது வேற விஷயம். இப்போ ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ கட்சியில இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சி கூட்டணியில இணைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்படி வந்தாலும் அவங்களும் ஃபேசஸ் தானே, அவங்களும் அதிமுகவோட முகங்கள் தனக்கு வந்திருக்கிறத ஒரு அட்வான்டேஜ் தானே பாப்பாரு. அப்படி அவர் நினைத்திருந்தால் தினகரன் அவர்கள் பல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, வெற்றி கூட்டணி இடம்பெறுவோம், அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லா தலைமையோட பேசிட்டு இருக்காரு. அவர் இப்பவும் விஜய் சாஃப்ட்டா தான் அப்ரோச் பண்றாரு. அப்ப இங்க ஒரு தேவை இருக்கு, எனக்கு கூட்டணி பார்ட்னர் சேர்த்துக்கன்னா உடனடியாக விஜய் வெல்கம் பண்ணிருப்பாரு, ஆயுஷ் பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அது நடக்கல. என்னன்னா விஜய் முதல் பிரையாரிட்டி என்ன நினைக்கிறாருன்னா, அவர்கள் எல்லாம் என்னுடைய கட்சியில் இணையட்டும் நினைக்கிறார். தாவேக்கால் இணையணும். ஏன் இணையணும்? அதுக்கு ஒரு தேவை இங்க இருக்கிறது. ஈரோட்டில் செங்கோட்டையன் இருக்கிற போல சேலத்துக்கு ஒரு ஆர்கனைஸ் தேவை. தேனியில் கூட்டம் நடத்தினால் அப்போ ஓபிஎஸ் கட்சியில இருந்தா அவருக்கு ரொம்ப வசதியா இருக்குது. போன்ற அவங்க கட்சிக்குள்ளே இருந்தா கட்சியை வளர்க்க முடியும். அது ஒரு ஆர்கனைசரா தொடர்ந்து பேசலாம். எனக்கு அங்க அரவிந்தன் கிட்ட இப்போ ஓபிஎஸ் போன்றவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவர் அப்படி வருவாரா? அவர் வந்தா ஒண்ணு அவர் சிஎம் கேண்டிடேட், அவர் அட்லீஸ்ட் டிசிஎம் கேண்டிடேட்டாவது இருக்கணும். அப்படி எப்படி அவங்க எல்லாம் தாவிக்கு வருவாங்க? ஓபிஎஸ் தேர்தல் நின்னா முதலமைச்சர் ஆனாரு. அவர் ஏற்கனவே இந்த முதலமைச்சர்களால் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆக அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்ன்றது ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் தானே தவிர, ஆக்சுவலாக எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, கருணாநிதி மாதிரி, ஸ்டாலின் மாதிரி அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாவுக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வந்தபோது நியமித்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக அவர் 2-3 தடவை வந்தார். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது,
இவர் கேட்டார் இல்லையா, கூட்டணியாக வந்து ஏற்றுப்பார், தனியாக வந்து ஏற்றுக்க மாட்டார்னு. விஜய் எதை ஏற்றுப்பார் எதை ஏற்றுக்க மாட்டேன்றதை நம்ம இப்போ யூகிக்க முடியாது. நான் வந்து அதை ஒரு கணக்காக பார்த்தேன்னா, விஜய் வந்து ஒரு வெயிட்டிங் கேம் வந்து அவர் ப்ளே பண்ணுறாரு. ஒரு அப்பீலை ஓப்பனாக கொடுக்குறாரு. முக்கியமான தலைவர் வரப்போகிறாங்க, வந்தால் சேர்த்துப்போம். கூட்டணியில் பிஜேபி திமுக இல்லாத கூட்டணிக்கு நான் தயாராக அவர் ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. அப்படி சொன்னவர் ஏன் டிடிவிக்கு இன்ன வரைக்கும் சிக்னல் கொடுக்காம இருக்காருன்னா, அது வேற ஒரு கேம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அந்த கன்ஃபியூஷனில் தான் இன்னொன்று நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, கரூருக்கு அப்புறமா அவர் இப்போ தான் திருப்பியும் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸுக்குள்ள ஆக்டிவான இதுக்குள்ள திரும்ப வந்திருக்காரு. மிக அண்மை காலத்தில் வந்திருக்காரு. ஆக இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இது ஒரு வெயிட்டிங் கேம். நீங்கள் வந்து இன்னைக்கு எமர்ஜிங்கான ஒரு கட்சி, ஒரு 2வது அல்லது 3வது சக்தியாக வரக்கூடிய ஒரு கட்சி தன்னோட ஸ்ட்ராட்டஜியை முழுக்க சொல்லன்றதே கூட மற்றவங்களை கெஸ் பண்ண வைக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ என்ன வேணும் நடக்கலாம், என்னென்னமோ கன்ஃபியூசிங்கான சிக்னலை அனுப்ப நீங்கள் வந்து வெளியில இருக்கவங்களுக்கு வந்து வேற வேற விதமான அதெல்லாம் பலன் தருமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திரு புகழேந்தி ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இணைஞ்சிருக்கிறார், நம்ம அவர்கிட்டயும் பேசிடலாம். திரு புகழேந்தி சார் வணக்கம். நிறைய அனுமானங்கள், ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், வேற கட்சி ஆகட்டும், ஏன் ஒருங்கிணைப்பு குழு சார்ந்தவங்களே தாவேக்காக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கேசிபியை சொல்றாரா உங்களை சொல்றாரா அப்படின்னு தெரியல அப்படின்லாம் இங்க இப்ப கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன விஜய் சொல்வதன் பின்னணி என்னவாக இருக்கும்? பல தலைவர்கள் அதிருப்தியில இருக்காங்க, அவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு அவர் யார சொல்றாரு? குட் ஈவினிங். முதல்ல கேட்டீங்க, இணைப்புல கொஞ்சம் அப்படி இது இருக்கு, சரியா போச்சு. என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஓபன் பண்றேன். நான் பிரகாஷ் ஃப்ரெண்டு தான், வேற யாரும் இல்ல. நான் நினைக்கிறேன் இந்த வாரத்திற்குள் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் நீங்க சொன்ன முக்கியமான ஆட்கள்ல பலர் தாவேக்காவில் இணைய இருப்பதாக எனக்கு நம்பகமான தகவல் கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் அவர் வந்து மிக தெளிவாக மேடையில் போக போக பாருங்கள், திரு அண்ணன் செங்கோட்டையன் போலவே பலர் வருவார்கள் என்பதை மிக உறுதியாக சொல்லி இருக்கிறார். நான் இப்ப சொல்லிட்டேன்னா சரியா வராது, எனக்கு தெரியும். இது நடைபெற போகிறது இந்த வாரத்தில். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏன்னு கேட்டீங்கன்னா காரணம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். தந்தை பெரியாரை முன்னால் நிறுத்தி தலை காவேரியாக திராவிட இயக்கத்தினுடைய ஊற்றாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அண்ணல் அம்பேத்கர் இவர்களை கையிலே எடுத்து முன்னே நிறுத்தி பல தலைவர்களை முன்வைத்து, அவர் முக்கியமாக பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பேரணி ஆகட்டும், அந்த அங்கே நின்ற மேடையாகட்டும், அதில் அதை தான் தெளிவுபடுத்துகிறார். எப்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டு முன்வருகிறாரோ அதை அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா இங்க இருக்க ஏடிஎம்கேல் இருக்க தலைமையை வெறுத்து விட்டார்கள். இனி தோல்விதான் மிஞ்சோம், இந்த தலைமையை நம்பி இனி பயணிக்க முடியாது, அதிமுக அழிவுதான் ஏற்படும் என்ற நிலை ஏற்படும் பொழுது வேறு வழியின்றி இவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரையும் அவரையும் முன்னிறுத்தி இங்கே வருகிறார். ஏன்னா வேற கட்சி முன்னிறுத்த முடியாது. இங்க பேசலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி திரு புகழேந்தி, நான் புரிதலுக்காக கேட்கிறேன். கடந்த முறை செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால சேர்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நான் காலையில தான் பேசியிருந்தேன் அவர்கிட்ட, அவர் அப்படிலாம் போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அவரு செங்கோட்டையன் சேர்ந்து விட்டார் தாவேக்காவில. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் உங்ககிட்டயும் பேசிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன், இல்ல திருப்பி கேசிபி கிட்டயும் பேசியிருப்பாரா, என்ன ஒருங்கிணைப்பு குழு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றது தெரியல. அது உங்களுடைய நிலைப்பாடாகவே இருக்கட்டும். எனக்கு என்னன்னா, இப்ப இந்த மாதிரி அதிமுகவினுடைய முகங்கள் தாவேக்காவுக்கு போகும்போது அதிமுக அப்படின்ற கட்சி பலவீனப்படுறது அப்படின்றத தாண்டி எம்ஜிஆர் ஆரம்பித்த கழகமான அதிமுக, அதனுடைய இரட்டை இலை சின்னம், இதெல்லாம் அடிபட்டு போகும்ல, அதெல்லாம் வீக்கெண்ட் பண்ற மாதிரி தானே இருக்கும் தாவேக்காக்கு அந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் போறது. You are 100% correct. நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் சரியாக செய்தாரோ தவறாக செய்தாரோ தெரியாது. புரட்சி நடிகர் என்ற ஒரு மாபெரும் சக்தியை, மக்கள் திலகத்தை கட்சியிலிருந்து நீக்கினார். அவர் திரும்ப புரட்சி தலைவராக மாறினார். அவர் மறைகின்ற வரை வெற்றிகளை சந்தித்தார், தோல்வி தெரியாது. அதற்கு காரணமானவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே போல அண்ணன் வைகோ அவர்களை அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உருவாயிற்று. இதில் இரண்டிற்குமே காரணம் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனால் அவர் செய்தது ஒரு விதத்திலே சரி என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்று கேட்டால், கடந்த 58 ஆண்டு காலமாக தேசிய கட்சிகள் உள்ளே வராமல் திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருந்தது.
ஆனால் அம்மா மறைவிற்கு பின்னால் நான் இங்க ஒன்ன குறிப்பிட்டாகணும், ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ, பட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், இந்த வெற்றிடத்தை யாரும் சரி செய்ய முடியாது, புரட்சி தலைவி அம்மா வெற்றிடத்தை எவராலும் சரி செய்ய முடியாது என்கின்ற ஒரு வார்த்தையை கூட குறிப்பிட்டிருந்தார். இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. எங்கள் மனது வலிக்கிறது, என்ன செய்வது என்பது புரியவில்லை. எல்லோரையும் இணைத்துக் கொண்டு போவதற்கு பழனிசாமி தயாராக இல்லை. இந்த நிலை ஏற்படும் பொழுது மீண்டும் மீண்டும் தோல்வி இந்த தொடர் கதையாகிவிட்டால் அப்ப என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இப்படியே போகுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இரட்டை இலை போகும் பொழுதும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயர் இல்லாமல் போகும் பொழுதும், என்னை போன்று தியாகம் செய்தவர்கள், இந்த இயக்கத்திற்கு கோடான கோடி தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனால் இப்பொழுது வேறு வழியே இல்லை. தேசிய கட்சிகள் உள்ளே வர துடிக்கிறது. அதை நீங்கள் அடக்கி நிறுத்த வேண்டும். அப்போ அதிமுகவினுடைய லெகசி, திரு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், அவங்களுடைய லெகசி, இரட்டை இலையுடைய லெகசி, அது ஒருங்கிணைப்புன்னு இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அதையெல்லாம் விடுத்துதானே தாவேக்காவுக்கு போற முடிவை அந்த தலைவர்கள் எடுக்க முடியும். அப்போ லெகசி, இரட்டை இலை, இந்த முக்கியத்துவம் அதெல்லாம் அவரவர்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அதை வச்சுதான் இருக்கு அப்படின்னு தானே ஒரு அர்த்தம் வருகிறது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியமாகப்படுகிறது அப்படின்ற பொருள் தானே வருது. திரு புகழேந்தி, நான் முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட இயக்கங்கள் அழியாமல் தொடர்ந்து இருப்பதற்கு காரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 58 ஆண்டு காலம் 67 இருந்து நீங்க நினைச்சு பாருங்க, மாறவே இல்லை. ஆனால் இன்றைய தினம் தேசிய கட்சிகள் உள்ளே நுழைந்து கேப்சர் பண்றதுக்கு பாக்குது. இப்ப அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு விஜய். எங்களோட கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு. அதுதான் இங்கே தேவைப்படுகிறது. 1000 சொல்லலாம், 1000 பேர் 1000 திட்டலாம், பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். அதிமுகவினுடைய எம்ஜிஆர் அப்படின்ற அவருடைய அந்த லெகசியும் விஜய்க்கு தேவைப்படுதா? ஏன்னா திரு ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விமர்சனம் பண்ணிருக்காரு, எம்ஜிஆர் முகமூடியை மாட்டிட்டு வந்தாதான் வாக்கு கிடைக்கும், அதுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க எம்ஜிஆர் உயிர் விட்ட தொண்டர்கள், இங்க எம்ஜிஆரை உயிரோட்டமாக கொண்டிருக்கின்ற நாங்கள், அந்த குடியிருந்த கோவிலிலே இருக்கின்ற நாங்கள், எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள். ஆனா விஜய் பயன்படுத்தினா மாத்திரம் கோபம் வருது இவங்களுக்கு, அவர் பயன்படுத்தக்கூடாது என்று. அந்த அளவிற்கு அது மாறுதலை தந்திருக்கிறது. அவர் பயன்படுத்தும் பொழுது இங்க பாதகம் ஏற்படுகிறது, இருக்க ஓட்டெல்லாம் போயிடும். ஜெயக்குமார் கூட இங்க வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஏன்னு கேட்டா, இப்பொழுது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவால் முடியாது. பாரதிய ஜனதா அதற்கு வேண்டிய வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வேறு வழியே இல்லை. அதனால் இந்த கட்சி போய்விடும் என்றோ இரட்டை இலை காணாமல் போய்விடும் என்றே சொல்ல நான் தயாராக இல்லை. அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். இந்த நேரத்தில் விஜய் தேவை, அதிமுகவிற்கு தாவேகா தலைவர் தேவை. அதை வைத்துதான் தேர்தலை எதிர்கொள்ள முடியும். எடப்பாடி பழனிசாமி தலைமையை வைத்துக் கொண்டு கட்சி புகழேந்தி, நீங்க முக்கியமான ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கீங்க. நம்ம இன்னுமே கொஞ்சம் எலிவேட் பண்ணலாம். திரு ராம்கி அவர் சொல்வதுன்றது, ஆமா இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தோம், தியாகம் செஞ்சோம், மனசு வலிக்குதுதான். ஆனாலும் இப்ப விஜய் அப்படின்ற ஒரு முகம் தேவைப்படுகிறது. தேசிய கட்சிகள் வந்துருச்சு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுக்கு அவங்க ஃபோர்ட்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற புகழேந்தி ஐயாவோட விருப்பம். புகழேந்தி ஐயா போன்று அதிமுகவிலிருந்து வெளியில் இருப்பவர்கள் எல்லாருமே புகழேந்தி ஐயா போல பாஜக வெளியிலிருந்து இல்லை, அவங்கெல்லாம் பாஜக 7ல் இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி தலைமையின் கீழே தான் இருக்காங்க. அந்த அதிமுக கட்சிங்கிறது பாஜக கூட்டணியில் ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள தான் இருக்குது. இந்த கூட்டணி குந்தகம் விளைப்பது போல யாராவது செயல்பட்டால் அதை பாஜக அனுமதிக்காது, ரசிக்காது. நீங்கள் இவ்வளோ நாளாக 10 ஆண்டு காலம் இந்தியாவில் பாஜகவோட பயணம் செய்துவிட்டு இன்றைக்கு அவர்கள் வேறு தாவேக்காவோ திமுக பக்கம் போனாலும் அதை பாஜக ரசிக்காது. அதுதான் அடிப்படை. நீங்கள் அப்போ பாஜகவோட கோபத்தை சம்பாதித்து கொண்டு அவங்க யாரும் தாவேக்கா போக விரும்ப மாட்டார்கள். அப்போ செங்கோட்டையன் ஏன் போனார்னா அவருக்கு அந்த மாதிரியான கணக்குகள் கிடையாது. அவர் அடிப்படையில் ஈரோடில் அறியப்பட்டவர், ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அப்படிதான். அதனால அவர் போனார். அதனால அவர் பாஜக அவர் மேல கோபம் வராது. அப்படி கோச்சிட்டாலும் அவருக்கு ஒரு பெரிய நஷ்டமும் கிடையாது. ஆனா மற்றவருடைய விஷயம் அப்படி கிடையாது. அதனால அவங்க தாவேக்கா போவதற்கு யோசிப்பார்கள். இதுதான் ரொம்ப சிக்கலான விஷயம். ஆக்சுவலா நீங்க பாஜக என்ன இருந்ததுன்னா, அவங்க 2026 2029 வரை கணக்கு. நீங்க திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை சிந்தாமல் நாங்கள் இடம்பெற கூட்டணிக்கு கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும், எங்களுக்கு பலம் சேர்க்க. எப்படி 2024 இவங்க எல்லாம் சேர்ந்து பாஜகவுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தினார்களோ அதுபோல 2026 2029 நினைக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. இவங்க போய் தாவேக்கால போய் உட்கார்ந்தாங்கன்னா அப்ப எப்படி பாஜக அனுமதிக்கும்?
அப்ப நீங்க ஒண்ணு அறிவாலயத்துல இருக்கணும், இல்ல இங்கே இருக்கணும், இவ்வளவுதான். நீங்க போய் பனையூர்மான்ற ஒரு திரிசங்கு சொர்க்கத்துல இருந்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் தான், அது கொஞ்ச நாள் தான். 2026க்கு அப்புறம் ஒரு காலம் இருக்குது, அந்த பனையூர் திரிசங்கு சொர்க்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒண்ணு இங்க இல்ல அங்க இருக்கணும். இல்ல திரு ராம்கி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கோச்சுக்காதீங்க. பயந்து கொண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள் பிஜேபி பார்த்து என்று சொன்னால், பிஜேபி பார்த்து பயப்படுகின்ற தலைவர்கள் அதிமுக தொண்டர்களுக்கு தேவையில்லை. ஏன் பயப்படணும்? ஒரு கட்சியை பார்த்து, நான் பிஜேபி என்று சொல்லவில்லை, எந்த கட்சியை பார்த்தும் பயப்படாமல் பயணம் செய்வதற்கும் கொள்கை கோட்பாடுகளை சொல்வதற்கும் தான் அம்மாவும் தலைவரும் எங்களை வளர்த்திருக்கிறார்கள். அவங்க கோச்சிக்கிட்டா என்ன, கோச்சிக்காம போனா என்ன சார்? மடியில கிணறு இருந்தா வழியில பயம் இருக்கும். புகழேந்தி மாதிரி ஆளுக்கும் ராம்கியா மாதிரி ஆளுக்கும் என்ன பயம் இருக்கும்? இருக்காது. ஆகவே அது அல்ல, நீங்கள் சொல்லும் பொழுதே அதை நீங்க கமிட் பண்ணிட்டீங்க. அதற்கு பயப்படுகின்ற நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது இப்போ அரசியல் நோக்கர்கள் நிறைய பார்வையை முன்வைக்கிறாங்க. விஜய் அதிமுகவினுடைய ஒரு அடுத்த ஃபேஸா வர்றதுக்கு தான் ட்ரை பண்றாரு. அவர் அதிமுக வாக்குகளை தன் பக்கம் இழுக்கிறது தான் அவரோட வேலையா இருக்குது. அந்த கட்சியை கபலீகரம் செஞ்சிருவாரு, அவரு அதிமுகவை அவரு முடிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்றாங்களே. இப்ப நீங்க பேசுறதும் அது போலதான், அதுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி தானே தெரியுது. கரெக்ட். அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கேயும் அறிவாலயத்திலும் வாசல் கதவு திறந்திருக்கிறது, இங்கேயும் பனையூரிலும் திறந்திருக்கிறது. பலர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆக தினமும் வெளியேறுகிறார்கள். நீங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அதிமுகவுக்கு எந்த தலைவர்கள் உள்ளே வருகிறார்கள்? கடந்த அவர் ஆட்சியில் இருந்த முதல்வராக இருந்த 4.5 வருடத்திலும் சரி, இப்பொழுது 4.5 வருடம் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் இருக்கின்ற இந்த காலத்திலும் சரி, 9 வருடங்களில் யார் வந்தார்கள் என்று சொல்லுங்கள். தினமும் டிவி கேமரா எதை சுத்துது? புகழேந்தி போறாரா, பழனிசாமி போறாரா, மறுபடி ஜேசிடி பிரபாகரன் போறாரா, கூப்பா கிருஷ்ணன் போறாரா, இப்படி பல தலைவர்களை முன்வைத்து பேசுகிறார். ஆனா யாராவது இங்க வராங்களா? யோசனை பண்ணீங்களா? நான் ராம்கியை அன்போட கேட்டுக்கிறேன், நீங்க பிஜேபி மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் ஒண்ணுமே இல்லை சார். எல்லாவற்றிலும் தோல்வி, தொடர் தோல்விகள் முடிவு எங்கே போய் முடிந்துவிடும்? 2026 காணாமல் போய்விடும். எனக்கு என்னவோ ஆனா திரு புகழேந்தி அவர்கள் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஒருங்கிணைப்பு குழு இந்த மாதம் இங்க இருக்கும், அடுத்த மாதம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அத நான் ஓபன்லயே விடுறேன். திரு பிரகாஷ் மேடம் ஒரே செகண்ட் சொல்லிடுறேன் மேடம். நாங்க மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டோம். நானு ஜேசிடி பிரபாகரன் இவரும் ஆரம்பிச்சது தான் அந்த இது. ஆனா நாங்க மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டோம், கடிதம் எழுதிட்டோம், எல்லாரும் எழுதிட்டோம். ஒரு விதத்துல ராம்கி சொன்னதை நான் மறுத்து பேச விரும்பல. எல்லோரும் அடிமைகளாக பயந்து கொண்டிருப்பதுதான் உண்மை. ஆகவே அவர்கள் வெளியிலே வர முடியவில்லை, தொண்டர்கள் கொதித்தெழுகிறார்கள். இது அவர்கள் தொண்டர்கள் யாரும் விரும்பவில்லை. அதிமுகவில் பிஜேபியினுடைய கூட்டணியை காரணம் அம்மா கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அந்த பாதையை தான் நாங்கள் நோக்கி செல்கிறோம். ரைட், நீங்க ஆல்மோஸ்ட் மனசுல இருக்கிறது பேசியிருக்கீங்க திரு புகழேந்தி. யூ ஆர் என்டைட்டில் டு தட். அது நீங்க என்ன முடிவுனா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரகாஷ் ரொம்ப ஷார்ட்டா நான் ஒரு பிரேக் போக வேண்டிய நேரம். 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி ஆட்சி பாஜகவோடு கூட்டணி அமைத்த ஆட்சி. ஓபிஎஸ்ஏ சொன்னாரு, நான் பாஜக சொல்லி தான் நான் சேர்ந்தேன்னு. 4.5 ஆண்டு காலம் பாஜகவோடு இணைந்து பாஜகவோட விஷயங்களோட இவங்க போனது எப்படி? 1 2 இவங்க உருவாக்க நினைக்கிறது இன்னொரு ஜானகி அணி, ரைட்டுங்களா? இவங்க உருவாக்குறது ஜானகி அணி. இவங்க அந்த அணியை உருவாக்குனாங்கன்னா அது திமுகவுக்கு மிக சாதகமாக அமையும். திரு ராம்கி, விஜய் அவருடைய பரப்புரையில அந்த தீய சக்தி அப்படின்ற பதத்தை பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட அது ஒரு பிரம்மாஸ்திரம். ஜெயலலிதா அவர்கள் அவ்வளவு பிரச்சாரங்களை பயன்படுத்தி திமுக தீய சக்தின்றதை பயன்படுத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அத விஜய் கையில் எடுக்கிறாரு. இப்போ திரு புகழேந்தி அவர்கள் பேசும்போதோ அரவிந்த் அவர்கள் பேசும்போதெல்லாம் பண்ணும்போது அடுத்த அதிமுகவினுடைய ஒரு ஃபேஸா இல்ல அடுத்து எம்ஜிஆர் வாக்குகளை கவர்வதற்கான ஒரு வழிதான் இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ திமுக எதிர்ப்புல வளர்ந்த அந்த கோர் அதிமுக வாக்காளர்களை அவர் தன் பக்கம் இழுக்கிறாரு இது மூலமா அப்படின்னு நம்ம வைக்கலாம். அப்ப அதிமுக தொண்டர்களுக்கு இதுதானே ப்ரொஜெக்ஷனா இருக்கும், நீ அடுத்து வாரிசு இவங்க தான் அப்படின்ற மாதிரி தானே அவங்க பார்ப்பாங்க. அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லைங்க, அதிமுக தொண்டர்களை விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. அவங்க இந்த வருடங்கள் முழுக்கவும் தீய சக்தி திமுக சொல்லிட்டு இருக்கிறதுல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, திமுக ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி மீது நீங்க விமர்சனம் வைக்கணும், அந்த ஆட்சி வேணுமா வேண்டாமாங்கிற கேள்வி எழுப்பணும். அதைத்தான் அதிமுக தொடர் இப்படிதான், இதுதான் பேட்டர்ன். ஆக்சுவலா ஜெயலலிதா காலத்துல அப்படிதான் இருந்தது. நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு கட்சியை விமர்சிக்கிறீங்க. 1967 என்ன நடந்தது, 72 என்ன நடந்தது, திமுகவே இப்படிதாங்கும் போது அதை அதிமுக இந்த மாதிரி கொள்கை ரீதியா ஒட்டுமொத்த இயக்கத்தை
விமர்சிக்கிற அந்த இடத்துக்கு இன்னும் விஜய் நகரில் ஜெயலலிதாவோட அப்படி செஞ்சது கிடையாது. இன்னைக்கு என்னங்க 5 ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்கு. இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, இந்த ஆட்சி போறதுக்கு இருக்கணுமா அப்படிங்கறத டிசைட் அப்படிதான் நீங்க வந்து தொண்டர்கள்ட்ட கேட்கணும். நான் தீய சக்திங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்? ஆக்சுவலா தீய சக்தி இப்படி ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு இயக்கத்தை வந்து நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது. அப்படிலாம் வந்து கூட ஜெயலலிதா அவர் பிரச்சாரத்தில் தீய சக்தி சொன்னார். அவர் எப்பன்னா எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் சொல்லுவாங்க. எலெக்ஷன்ல அவங்க முன்வைக்கிற விஷயம் என்னன்னா திமுக அரசுடைய சர்க்கிள்கள் அவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க, அதுதான் பிரைமரி ஃபேக்டர், அதுதான் முதல்ல டிஸ்கஷன் பாயிண்ட். ஆக்சுவலா நம்ம அடுத்த 100 நாட்களுக்கு பேச வேண்டிய விஷயமே அதுதான். அதைத்தான் விஜய் செய்யணும். அதை செய்யாமல் நான் வந்து பொதுவாகவே திமுகவை விமர்சிக்கிறதுங்கிறது வந்து அது மக்களுக்கு எடுத்து மக்களை எடுத்து நம்ம ஏதாவது டிசைட் பண்ண முடியுமா என்ன? விஜய் தான் நம்ம டிசைட் பண்ண ஆக்சுவலா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியா நினைக்கிறாரு. நான் வந்து இப்படி தீய சக்தி சொல்றதுனால அண்ணா திமுக இல்ல சார், எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிரச்சார ஸ்டைல் அதை எடுக்கிறாரு. இப்போ அதிமுக இருந்து முக்கிய தலைவர்கள் முன்னாடி ஃபேஸ் ஆஃப் ஏடிஎம்கேவா இருந்தவங்க போறாங்க. அப்ப அதிமுக வாக்குகள் இவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் நீங்க போகவே போகாது அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க அப்படின்றீங்களா? இந்த இம்பாக்ட் வந்து எப்படின்னா நீங்க இந்த தேர்தல் இந்த சூழலை வந்து 2006 சூழலோட தான் ஒப்பிடணும். அன்னைக்கு வந்து திமுக அண்ணா திமுக ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்ணா திமுக ஆளுங்கட்சி, திமுக மத்தியில் ஆளுங்கட்சியா இருந்தாங்க. 2 பேரும் ஈக்குவலான ஒரு 50-50 ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சு போட்டிடுறாரு. அவருக்கு ஒரு 15% வாக்குலாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்து அந்த வாக்குல சிதறடிச்சார். அதனாலதான் இவங்க ஒரு 100 இடம் கூட பெற முடியாம போனுச்சு. ஆனா அதுல இன்னொரு மறந்து போறோம், விஜயகாந்தோட இன்னொரு ஆக்டர் இருந்தார், நடிகர் கார்த்திக் இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, முக்குளத்தோர் வாக்குகளை வந்து ஜெயலலிதா பக்கம் வரவிடாம ஜெயலலிதா எங்க நிக்கிறாங்களோ அவங்க தோக்கடிப்பெல்லாம் சொன்னாரு. பட் அது நடக்கல. திரு அரவிந்த், அந்த வகையில இப்போ ரூலிங் பார்ட்டியோட ஆப்போசிஷன் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது இப்ப விஜயோட இந்த ஸ்ட்ராட்டஜினால பிரியறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. பிரியறதுக்கு ஒண்ணு தாவைக்காக்கு பாதி, அதிமுகக்கு பாதி, அப்படி பிரியறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. அப்படியே எல்லாமே தாவைக்காக்கு வரும்னு எப்படி அவரு சொல்ல முடியும்? கண்டிப்பா. அதாவது அப்படி பிரிஞ்சதுன்னா திமுக தான் சாதகம். அது விஜய்க்கும் தெரியும், எடப்பாடிக்கும் தெரியும். அப்புறம் அது என்ன ஸ்ட்ராட்டஜி? இதுல என்ன அப்படின்னா நீங்க வந்து அது பிரிஞ்சிரும், அதனால உங்களுக்கு சாதகன்றதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப யாருமே புதுசா வர முடியாது அரசியலுக்கு. ஸோ நான் வந்தேன்னா அவர் ஜெயிச்சிருவாரு, அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜயோ இன்னொருத்தரோ வராமல் இருக்க முடியாது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அல்லது அவங்க என்ன நம்புறாங்கன்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் 2 விதமான வாக்கு கிடைக்குங்க. ஒன்று அவங்களுக்கான ஒரு சாதகமான ஆதரவான ஓட்டு, எனக்கு இவர் வேணும் அப்படின்ற பாசிட்டிவ் ஓட்டு ஒன்று கிடைக்கும். அது வந்து 1% இருக்கலாம் அல்லது 20% இருக்கலாம், அது பாசிட்டிவ் ஓட். இன்னொன்று இவர் வேண்டாம் அப்படின்னா நான் யாரை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ஓட்டு ஒன்று விழும். ஏன்னா கருணாநிதியை தோக்கடிக்கணும்னா இவருக்கு போடணும், எம்ஜிஆர் தோக்கடிக்கணும் இவருக்கு போடணும், ஜெயலலிதா தோக்கடிக்கணும்னா இங்கே போடணும், மோடியை தோக்கடிக்கணும்னா இங்கே போடணும். நெகட்டிவ் ஓட்டு. இப்போ விஜய்க்கு வந்து பாசிட்டிவ் ஓட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு, ஒரு மாஸ் அப்பீல் இருக்கு, அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஓட்டு இருக்கு. ஆனால் அது மட்டும் போராது. அப்போ இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு எதிரான ஓட்டு யாருக்கு போகுது? அதிமுகக்கு. அந்த ஓட்டு முழுக்க இங்கே கன்வெர்ட் பண்ணணும். அதாவது பிரிக்கணும்ன்றது வந்து நம்ம பிரியுன்றது ஒரு கணக்கு. ஆனா அவருடைய கணக்கு என்னன்னா, பிரியாம எனக்கு அது வரணும்ன்ற அவரோட கணக்கு. அல்லது அதிமுக முழுமையாக பலவீனப்பட்டு அதிமுகவுக்கு போகக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் எனக்கு வரணும் அப்படின்றது. அதை தவிர அவர் 3வதா ஒரு விஷயம் என்ன பண்றாருன்னா, விஜய் தன்னுடைய வசீகரம் மாஸ் அப்பீலுக்காக வரக்கூடிய ஓட்டம், திமுகவுடைய எதிரியா தன் முன்னிறுத்தி நடக்கக்கூடிய எதிர்ப்பு ஓட்டுகளும் தாண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பேரையும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட உத்தியையும் கையில் எடுக்கிறது மூலமா அதிமுகவோட ட்ரெடிஷனல் ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தன்னை பொருத்திக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் அப்படி பொறுத்துறாரு. இன்னைக்கு அப்படி பொருத்தக்கூடிய ஆளுமை அதிமுகல வேற யாரும் கிடையாது. இப்ப நீங்க தீய சக்தின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் கோட்பாடுகள் சார்ந்த அரசியல் பேசக்கூடிய ஒரு சிந்தனையாளர் வந்து இது அரசியலே இல்லைன்னு சொன்னாரு. உண்மைதான். ஆனா அந்த வார்த்தை வந்து ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. ஒரு களத்துல அந்த களத்தை எடுக்கும் போது உங்களுக்கு 3வதாக ஒரு தொகுப்பு ஓட்டுகளும் கிடைக்கிறது வாய்ப்பு. திருப்பிரகாஷ் சார், இவர் சொன்னதுக்கு, ஐயா சொன்னதுக்கு, அதாவது இது வந்து நீங்கள் பண்ணுறதே வந்து இட் இஸ் கோயிங் டு பி ப்ரோ டிஎம்கே. 1. 2வது வந்து திமுக தான் ஜெயிக்கும். 2வது வந்து எனக்கு வந்து உடல் கட்டான வலுவான உடலை பெறுவதற்கான ஆசை. பட் அதுக்கான டைம் வேணும், அதுக்கான ஸ்ட்ரக்சர் வேணும். நீங்கள் இது வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வந்து பேசினதே ஒரு 1.5 hour பேசியிருப்பீங்க, ரைட்டா? நீங்கள் வந்து எம்ஜிஆராவோ ஜெயலலிதாவாவோ எப்படி மாற முடியும்? ஜெயலலிதா எவ்வளோ அவங்க பட்ட கஷ்டம் இருக்குது.
எம்ஜிஆர் எவ்வளோ எத்தனை கிராமங்களுக்கு நைட்டு கொஞ்சமா அப்படிதானே சார் பில்டப் பண்ணுவாங்க. முதல்ல அவங்களுடைய கொள்கைகள் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க இப்ப மேடம் ஜெயலலிதான்னு பதத்தை பயன்படுத்துறாரு, அடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பயன்படுத்தின பிரச்சார ஸ்டைல் பயன்படுத்துறாரு. கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றதுக்கான விஷயம் இருக்கணும் இல்லையா, வளர்ச்சி இருக்கணும் இல்ல மேடம். உடல் வேணும், உடல் கட்டமைப்பு வேணும், வளரணும். நீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்க கட்சிக்கு பூத் கமிட்டிஸ் கிடையாது. 3 சட்டமன்ற தொகுதியில தான் இவங்க எஸ்ஐஆருக்கே வந்திருக்காங்க. பூத் கமிட்டியே இவங்களுக்கு கிடையாது, ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷனே கிடையாது. விஜய் சொல்றாருல, நான் 30 வருஷமா முதலீடு போட்டிருக்கேன் வர்றாரு. உண்மைதான், 30 வருஷமா போட்டிருக்காரு. அது அவரோட அறிமுகம், அவ்வளவுதான். அது ஓட்டா கன்வெர்ட் ஆகணும், அதுக்கான விஷயங்களுக்காக வரணும். எடப்பாடி போட்ட கூட்டம் 20,000 மேடம், இவர் போட்ட கூட்டம் 30,000, அவ்வளவுதான் மேடம். இதுக்கும் அதுக்கு மன வித்தியாசம் என்பது அவ்வளவுதான். ரைட்டுங்களா? இதனாலேயே இவர் ஃபுல்லா மெச்சூர் ஆகி பெருசா நின்று ஒரு கோட்பாட்டை இனிஷியேட் பண்ற அளவுக்கு விஜய்க்கு அந்த அளவுக்கான தகுதி கிடையாதுன்றதுதான் என்னுடைய பேசணும். திரு புகழேந்தி, யாரையெல்லாம் குறி வைக்கிறார் விஜய் அப்படின்னு பொதுவாக தான் அந்த வலை இது விரிக்கப்பட்டது. நீங்க நிறைய பெயர்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, ஜேசிடி பிரபாகர், கூப்பா கிருஷ்ணன், கேசிபி. அவங்க போறது போகாது, அவங்களுடைய உரிமை விருப்பம், அது ஒண்ணும் இல்லை. இன்னும் நம்ம நியூஸ் தான் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். திரு புகழேந்தி, அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி போகக்கூடியவங்க அவங்கள எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு தானே அதிகமா இருக்கு. இப்ப திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற அதிமுக நோக்கம் அடிபட்டு போயிருது இல்ல. திமுக எதிர்ப்பு கட்சி தானே அதிமுக. இப்ப வாக்குகள் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்ற முடியும்? கரெக்ட். நாங்க ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்ற வேண்டும் சொல்றது, நம்ம ராம்கி சார் சொன்ன மாதிரி ஒரு 4 பேர், இவங்க முக்கியமா திருமதி சசிகலா சொல்லிட்டு போய் வீட்டுல உட்காந்துக்குவாங்க. இது திருப்பி எந்த ஆக்ஷன் இருக்காது. எப்படி அகற்ற முடியும் என்று சொல்லுகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்றால் ஒற்றுமை வேண்டும். ஒற்றுமைக்கு முடியாதுன்னு சொல்றவர் எடப்பாடி பழனிசாமி. அதை ட்ரை பண்றது பிஜேபின்னு வச்சுக்குவோம். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி பண்ணா ஏதோ ஒற்றுமைக்கு வழி ஏற்படுகிறதோ இல்லையோ தெரியாது. ஆனா மொத்தமா சேர்ந்து போய்விடுமே. இப்படி தற்காலிகமாக விஜய் என்ற பெயரிலாவது இது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் எங்களுடைய எண்ணமா இருக்கு. இப்போ அது எண்ணமா இப்ப பாருங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி நாளை காலையில் எங்க வேணாலும் போய் சேரலாம், எங்க வேணாலும் போய் சேரலாம், எங்க வேணாலும் இணையலாம். நீங்க சொன்ன பிரதான கருத்தை புதிய தலைமுறையில் நான் பதிய வைப்பதெல்லாம் தொடர் தோல்விகள். பிஜேபிக்கு கூட கொஞ்சம் ஓட்டு விழுந்துருங்க, அண்ணாமலை கொஞ்சம் நல்லா கொண்டு போய் வச்சுட்டாரு, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுச்சு அவர் எடுத்ததால. எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதி கூட தக்க வச்சுக்க முடியாதுங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க யாரும். ஆகவேதான் வேறு இடத்தை தேடி அலைய வேண்டி இருக்கிறது. ஆகவே அவர் பின்னால் போனால் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா புகழ் நிலைத்திருக்கும். இப்ப ஒரே ஒரு கேள்வி சொல்லி முடிச்சிடுறேன். எம்ஜிஆர் என்கின்ற மாபெரும் தலைவர் கட்டவுட்டையும் படத்தையும் வேறு எந்த கட்சி கையில எடுத்துக்கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். திரு அரவிந்தனோட முடிச்சார். நன்றி திரு புகழேந்தி. இது அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை அவர் வெளிப்படுத்துற மாதிரி தான் அதை எடுத்து திரு பிரகாஷ், என்ன இம்பாக்ட் இருக்கும்? அதுக்கு ஒரு அமமுகக்கு போலாமே, ஏன் விஜய் கட்சிக்கு? அவருடைய விருப்பம் இல்ல, அவர் எங்கன்னா போலாம். திரு நீங்க அரசியல், அவர் அரசியல் திமுக எதிர்ப்ப கூட விஜய் சீரியஸா எடுத்த மாதிரி தெரியல. நீங்க அப்படி இருக்கும்போது அவரை நம்பி நிறைய பேர் வருவாங்க எதிர்பார்க்கல. சீமான் சொன்னதுதான், அவருடைய பேச்செல்லாம் பேசி சிரிச்சிட்டு கடந்துடணும் அப்படின்னு சொல்றாருல, அது கரெக்ட் தான். எங்க எந்த பை எலெக்ஷன்லயும் போட்டி இல்லைங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் போட்டி இல்ல. திமுக எதிர்ப்பை தொடர்ந்து எதிர்ப்பு சொன்னதே கிடையாது. இன்னைக்கு தீய சக்தி அப்படி சொல்றது எப்படி மக்கள் சீரியஸா எடுத்துப்பாங்க? சரி பாப்போம், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.